Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ எது பார்த்தனா Miui 14 ஓட eligible device list இந்தியால வந்து Redmi Mi devices எல்லாமே Q1, Q2, Q3 ல எந்தெந்த லிஸ்ட் எல்லாம் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க, என்ன ரோல் அவுட் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தோம். ஆனா Poco அதுல ஒண்ணுமே இல்லையே. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாரு, "ப்ரோ, Poco மொபைல் ஒண்ணுமே இல்ல. Poco வருமா வராதான்னு சொல்லி கேட்டாங்க." எஸ், நேத்து Poco தரப்புல இருந்து அப்டேட் பண்ணிருக்காங்க 2ஆம் தேதி. சோ சில டிவைसेस எல்லாமே Q1, Q2, Q3 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல Poco டிவைஸ் என்னெல்லாம் MI 14 எலிஜிபிள் டிவைसेसல இருக்கு and வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட Poco டிவைஸ் அதுல இருக்கா இல்லன்னு சொல்லி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். MIUI 14 ஓட eligible device list Redmi Mi எல்லாமே நான் வந்து பார்த்துருப்போம். ரோல் டிவைசஸ் அண்ட் ஷெட்யூல் அப்டேட் எல்லாமே நான் வந்து பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பழைய வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் போக்கோவோட என்னென்ன சீரியஸஸ்க்கு எல்லாமே எப்பப்போ MIUI 14 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த ஷெட்யூல் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். ஸோ Q1ல வந்து பார்க்கும்போது Poco X5 Pro 5G வந்து லான்ச் ஆயிடுச்சு அண்ட் Q1ல அவ்வளோதான் இருக்குது, வேறு எந்த மொபைலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் Q2 வந்து பார்க்கும்போது போக்கோவோட F4 5G, F3 GT, X3 Pro, M5, M4 5G and Pocoவோட C55 இப்போ லேட்டஸ்ட் லான்ச் ஆன C55 எல்லா மொபைலுக்கு வந்து MIUI 14 எலிஜிபிள் டிவைசஸ்ல இருக்கு. ஆனா நீங்க கேட்கலாம், Poco X3 Pro இருக்கு, பட் ஆக்சுவலி X4 தான் வந்திருக்கணும், X3 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா X4 அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அண்ட் மேபி ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணலாம், ஃபியூச்சரில் அது என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம். இப்போதைக்கு Q2ல X3 கொடுத்துருக்காங்க, Q3ல தான் X4 கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் அதுக்கப்புறம் வந்த மாடலை கடைசியாக கொடுக்குறது என்ன ஷெட்யூல் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து தெரியல, மேபி ஃபியூச்சரில் மாறலாம். Q3 வந்து பார்க்கும்போது Poco M4 Pro, X4 Pro 5G and M4 Pro 5G இந்த டிவைசஸ்க்கு எல்லாமே இப்போதைக்கு MIUI 14 வந்து எலிஜிபிள். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷெட்யூல் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் M3 சீரியஸ் அதை ஒன்றத்தையும் காணோம். இன்னும் போக்கோவோட C சீரியஸில் அந்த மொபைல் இருக்குது, இன்னும் எக்கச்சக்க மொபைல்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது மேபி இல்லாத மாதிரி தெரியும். இந்த ஷெட்யூல் வந்து பார்க்கும்போது மேபி ஃபியூச்சரில் அதாவது வரும் காலங்களில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்தந்த மொபைலுக்கு அப்டேட் கொடுக்க அவங்க தயாராகலாம். கம்பெனி தராங்க என்னென்ன டெசிஷன் எடுப்பாங்க சொல்லி நமக்கு வந்து தெரியாது. இப்போவே இந்த ஷெட்யூல் லிஸ்ட்லேயே வந்து பார்க்கும்போது Q3ல X4 இருக்குது அண்ட் Q2ல வந்து X3 இருக்குது. இதுக்கு அப்புறம் வந்த மாடல் முன்னாடி கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்தது அப்புறம் கொடுக்குறாங்க. ஒன்றுமே வந்து புரியலை அண்ட் நிறைய யூசர்ஸ் வந்து இது என்னடா வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் போக்கோவோ இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஷோமில் இருந்தால் எந்த மொபைல் வாங்க மாட்டா, இப்படிலாம் அப்படி கொடுத்துருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விடுங்க. ஷெட்யூல் லிஸ்ட்டில் வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர்த்தோட போக்கோ டிவைஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். அண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அண்ட் இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் மேபி அடுத்த அப்டேட்டில் வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி. அண்ட் இப்போதைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ டிவைசஸோட MIUI 14 எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஏதாவது கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இதை பற்றின எதாவது MIUI 14 ஷோமி பண்ணது, MIUI 14 அந்த எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மொபைலாக வந்து கொடுத்துருக்கலாம், ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து தோணும். எதை தோணாலும் காமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் சந்திக்கிறேன்.